அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் வாய்மை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்துள்ளோம். உண்மை பேசுதல் என்பது கலியுகத்தில் தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு கஷ்டம். ஆனால் கடைப்பிடித்தால்தான் மெய்ப்பொருளை உணர்வதற்கான தகுதியே நமக்கு வரும். மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்ணணும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பிறவியின் பயனை நாம் அடைய வேண்டும்னு சொன்னால் அதற்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட பேச்சில் பொய் கலவாமல் இருக்கணும். உண்மை பேசுறது அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம் பொய் சொல்லக்கூடாது. அதுவும் எந்த சூழ்நிலையில் எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தர்மம் அப்படிங்கிறதே ரொம்ப ரிலேட்டிவ், சார்புடையது. எந்த இடத்துல எது மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் என்பதை யோசித்து சுயநலம் இல்லாமல் அப்படி பேசக்கூடிய சொற்கள். ரொம்ப ஆழமாக திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா வெகுளாமை. நம்ம திருக்குறள் முழுவதும் இந்த ஒரு அதிகார முறைமை, இதற்கப்புறம் இந்த அதிகாரம் ஏன் வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கவனித்து கொண்டே வருகிறோம். உரையாசிரியர்கள் ரொம்ப அழகாக இதற்கு குறிப்பெல்லாம் தராங்க. வாய்மை அப்படிங்கிற உயர்ந்த பண்பை சொன்ன பிறகு வெகுளாமை சொல்கிறார். வெகுளி அப்படின்னு சொன்னால் கோபம். அவன் ரொம்ப வெகுளி அப்படின்னு சாதாரண அர்த்தத்தில் சொல்கிறான். ஆக்சுவலி வெகுளிங்கிற சொல்லுக்கு கோபம்னு அர்த்தம். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னு பின்னாடி ஒரு குறள் வரும். அதே மாதிரி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். மனசில் இருக்கக்கூடிய 4 அழுக்குகள்னு சொன்னார். பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொற்களை பேசுறதாங்க வெகுளி. வெகுளுதல் கோவப்படுதல், உணர்ச்சி வசப்படுதல், சத்தம் போடுறது. இந்த வெகுளாமையை வாய்மைக்கு பின்னாடி ஏன் வச்சிருக்கார்? கோவப்படக்கூடாது. துறவி ஒருவர் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ப்ரொவோக் ஆகக்கூடாது. புறச்சூழல்களால் அவர் பாதிப்பு அடையாமல் இருக்க வேண்டும். உடனே கோவப்பட்டு கத்திடுறது, வார்த்தைகளை இறைச்சிடுறது, தூக்கி எல்லாத்தையும் கடாசுறது, அந்த மாதிரி இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் துறவிக்கோ அல்லது துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள இருப்பவருக்கோ ஒரு நல்ல விஷயம் அல்ல. அது விட வேண்டிய ஒன்று. இப்போ வாழ்க்கையின் இருமை அனுபவங்களை கையாளுறோம். நம்ம இதெல்லாம் புற பொருளாக, அதாவது ஆப்ஜெக்டிஃபை பண்ண பார்க்குறோம். இந்த வாழ்க்கையோட இயல்பை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோவப்பட மாட்டோம். ஏன் வாய்மைக்கு பின்னாடி வெகுளாமை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மை பேசுகிறவங்களா இருக்கலாம், ரொம்ப நேர்மையாக இருப்போம், யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டோம், ஒரு சின்ன குந்துமணி கூட ஒருத்தங்கள்டேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்களாக இருப்போம், கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்கிறவங்களா இருப்போம். உயர்ந்த பண்புகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மள பலர் அனாவசியமாக அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் தான் அப்படி இருப்போம். ஆனால் இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும். நான் சரியாக இருக்கேன்ல, அதில் ஒரு அகங்காரம் வரும்.
என்ன மாதிரி நான் சரியாக இருக்கேன், மற்றவங்களும் என்ன மாதிரி சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்போ அந்நியாயமான எதிர்பார்ப்போ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் நான் கரெக்டாக இருக்கேன், எல்லோரும் கரெக்டாக இருக்கணும். இந்த எல்லோரும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா நேரமும் வந்து நிறைவேறாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்துக்கு கிளம்புவாங்க. ஒரு ஆள் 6 மணிக்கே எழுந்து ரெடியாக வாசலில் போய் நிற்கும், இன்னொன்று 8 மணிக்கு தான் கண்ணே திறந்து பார்க்கும் இல்லையா? அப்போ எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லோரும் ஒரு ஹார்மனி, எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டியிருக்குது. சமூகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். அப்போ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆக இந்த சமூகத்தில் பலவிதமான மனிதர்கள் உண்டு, பலவிதமான மனங்கள் உண்டு, பலவிதமான பின்புலன்கள் உண்டு. பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது, உடல் ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட சம்ஸ்காரங்கள், வாசனைகள், எல்லாத்தோடைய சேர்க்கை தான் நம்ம. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறோம் இல்லையா? நான் சரியாக இருக்கேன், எல்லோரும் சரி, நான் சுற்றி எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு. இந்த கோபத்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்தான கோபம் அப்படின்னு இருக்குது. ஸ்தான கோபம்னா இப்போ வந்து ஒரு பொறுப்பில் இருக்கோம், தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோன்னா கண்டிப்பாக கேட்கணும். இறைவா நீ கோபமாக இருக்கிறாய், எனக்கு அந்த கோபத்தை கொடு, மன்யுரசி மன்யும் மயி தேகின்னு வேதமே பிரார்த்தனை செய்கிறது. அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல கோவப்படணும்னா கோவப்படுறோம். அது வந்து நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக உணர்ந்து கோவப்பட்டோன்னா வார்த்தைகள்லாம் கவனமாக வரும். ஆக்ஷனில் தான் இருக்குமே தவிர ரொம்ப சொற்களை வாரி இறக்கிறது இல்லை வந்து நம்ம அஜிடேட் ஆகிறது. முதல்ல நம்ம பாதிப்படையணும் இல்லையா? நம்ம மனசு என்ன பாடுபடும் கோவப்படும்போது? சந்தோஷமாக கோவப்படுறவங்க இருக்காங்களா என்ன? ஆக நம்ம வந்து ஆனால் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கூட கவனமாக பேசுவோம். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாரத பண்பாட்டில் இந்த ஒரு விஷயம் பெரியவங்க சொல்கிறாங்க. என்னதுன்னா, பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவியை அல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை இது. பர்சனையே வெறுக்கிறது இல்லை, அவன்கிட்ட இருக்கிற அந்த தீய பண்பை தான் நம்ம வெறுக்கிறோம். அது வந்து அவன் விடணும், அதிலிருந்து அவன் வெளியேறணும், அவனும் நல்லவனாக இருக்கணும், திருந்தி அமைய வேண்டும், அவனும் நல்லவனாக இருக்கணும். ஒரு அழகான பிரார்த்தனை ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருப்பேன். துர்ஜனக சஜ்ஜனோ பூயாத், தீயவர்கள் நல்லவர்களாக மாறி அமையட்டும். தீயவர்களாக ஒழிஞ்சு போட்டோன்னு சொல்கிறதில்ல, தீயவர்கள் நல்லவர்களாக மாறி அமையட்டும். இந்த ஸ்கோப்பை வந்து ஹிந்து தர்மம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் வந்து சாகர வரைக்கும் பாவின்னு யாரையுமே சொல்கிறதில்ல. ஒரு திருடனாக இருந்த ரத்னாகரன் வந்து வால்மீகி ஆனார்னு படிக்கிறோம். இவ்வளோ பெரிய காவியம், 20,000த்திற்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள், ஆதி காவியம்னு சொல்கிறோம் வால்மீகி ராமாயணத்தை. அப்படிப்பட்ட ஒரு ரிஷி, வால்மீகியோட இடத்தை யாருமே நிரப்ப முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ரிஷி. ஆனால் அவர் ஆரம்பத்தில் திருடனாக இருந்தார்னு படிக்கிறோம். ஆக தீயவர்கள் நல்லவர்களாக மாறி அமையட்டும். துர்ஜனக சஜ்ஜனோ பூயாத், சஜ்ஜனக சாந்தி மாப்னுயாத், நல்லோர்கள் அமைதி பெறட்டும். சாந்தோ முச்சேத பந்தேபியா, அமைதி அடைந்தவர்கள் பந்தங்களிலிருந்து விடுபடட்டும். சாந்தோ முச்சேத பந்தேபியா, மற்றவங்களையும் இவர்கள் விடுபட்டவர்கள் பிறரையும் விடுவிக்கட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. முக்தஷ்ட அந்யான் விமோச்சயேத், இதை தான் தேடிட்டீங்க. விடுபட்டவர்கள் பிறரையும் விடுவிக்கட்டும். முக்தஷ்ட அந்யான் விமோச்சயேத். ஆக தீயவர்கள் நல்லவர்களாக மாறி அமையட்டும். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டும், உண்மையான அக்கறை வேண்டும். சில இடத்துல வந்து சில பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக சிலதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த பர்சனை வெறுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பர்சன் மேலே இருக்கிற அன்பு குறையவே கூடாது. துறவி வந்து எல்லாரையும் நேசிக்கணும். முதல்ல கண்ண சொன்னார் அந்த துறவரவியலோட தொடக்கத்திலேயே, அருள் உடைமை, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் கோவப்பட்டுருக்கார், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருக்காருங்க. அது வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. கோபமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். இது வேண்டாம், இந்த கோபம் இருந்ததுன்னா உனக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு தடை, துறவர வாழ்க்கைக்கு இது பொருந்தாது, நீ எல்லாருக்கும் அபயம் கொடுக்க போகிறாய். ஏன்னா துறவர எடுத்துக்கும் போது எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுக்குறார். யாரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் யாருக்கும் போட்டிக்கு வரமாட்டேன், யாராவது என்னை கொல்ல வந்தால் கூட நான் எதிர்த்து அவங்களோட வந்து சண்டை போடனே அவங்கள தாக்க மாட்டேன். அதுதான் துறவரம். அந்த மாதிரி ஒரு நெறியில் இருந்துட்டு நம்ம சொல்லாலேயோ செயலாலேயோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறோன்னு சொன்னால் என்ன இருக்குது அதில்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், ஆனால் கோபக்காரங்களாக இருப்போம். அது வேறு சொல்லுவோம், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது வாஸ்தவம் தான். ஆனால்
அந்த கோபம் வந்து என்ன ஆகுனா பல நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட மனிதர்களை வந்து நம்மக்கிட்டேருந்து ரொம்ப தள்ளி வச்சிடும். பயப்படுவாங்க, ஐயோ அவங்கள்ட்ட பேசவே பயமாக இருக்குது அப்படிமா. சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து இமோஷனல் ஆகிடுவாங்க, கத்துவாங்க. அதனால் அவங்கள்ட்ட இதை பார்த்து தான் பேசணும். அது மாதிரி ஏதோ கவனமாக ஏதோ இந்த வெடியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அது வெடிக்குதான்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. யார் வந்து என்ன சொன்னாலும் வந்து அழகாக அதை வந்து கேட்டுக்கிறாங்களோ, முதல்ல வந்து லிசன் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் வந்து அதனால் பர்சனலாக ஏதாவது இருந்தால் தானே ப்ரொவோக்காருதுன்னு அதனால் அப்படியே கோவப்படுறது. ஒருத்தங்களை வந்து எவ்வளோ ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் ஒரு யாரோ நம்மளை கோவப்படுத்துகிறாங்கன்னா அப்போ கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? வீட்டில் ஒரு பெரிய டிவி இருக்குது, ஹோம் தியேட்டரே இருக்குது, பார்க்கலாம். ஆனால் ரிமோட் யார் கையில் இருக்கோ அவங்க தானே பார்க்க முடியும். ரிமோட் நம்ம கையில் இல்லை அப்படின்னா மற்றவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் பார்த்துட்ருக்கணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை தான் பார்க்கணும், சாய்ஸ்லெஸ். அதே மாதிரி நம்மளுடைய மன அமைதியோட ரிமோட்டை நம்ம யார்கிட்டயோ கொடுத்துட்றோம். அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையிலே நான் அழ வச்சுருவாங்க, ஒரு வார்த்தையில் நான் கோவம் மூட்டிடுவாங்க, ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூட் அவுட் ஆக்கிடுவோம். மூட் அவுட் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பும்போது மூட் அவுட்டு. ஆக இது வந்து இது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. நம்ம நிஜமாகவே மன வலிமை மிக்கவர்களாக, அறிவில் தெளிந்தவர்களாக நம்மளை மாற்றத்தான் திருவள்ளுவர் இவ்வளோ பாடுபடுறார். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. என்ன நடந்தாலும் சரி, அங்கங்கே காரியங்களில் கரெக்டாக என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகளை பேசணும், விழிப்புணர்வோடு வாழ வேண்டும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த கோபத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது. ரொம்ப ஈஸி, என்னை வந்து மூட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸினா நம்ம ரொம்ப வீக் பர்சன் அர்த்தம் இல்லையா? இதை சொன்னீங்கன்னா ஒரு பலூன் அப்படியே காற்று பிடிங்கி விட்டா மாதிரி ஒரு குத்தினா புஸ்ஸுன்னு ஆகிடுமே, அந்த மாதிரி ஆகிடுவோமா நம்ம? நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, ரியாக்ட் பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் வந்து சின்மயா மிஷனில் பிரம்மச்சாரியாக இருந்தபோது ஒரு தடவை குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு கேம்புக்கு வேறு ஊருக்கு அழைச்சிட்டு போகிற பொறுப்பு இவருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்கள அழைச்சிட்டு போகணும், பாம்பேக்கோ எங்கேயோ அழைச்சிட்டு போகணும் சென்னையிலேருந்து. டிக்கெட்லாம் போட்டிருக்கார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு 70ஸ்லையோ 60ஸ்லையோ எப்பயோ நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லாங் பேக். அவரே பிரம்மச்சாரியாக இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அப்போ வந்து டிக்கெட் என்னாச்சு, இவர் போட்டிருக்கார். ஆனால் டிக்கெட் பிச்சு வேறு கோச்சில் தனித்தனியாக இங்கே 4 குழந்தைங்க அங்கே 4 குழந்தைங்க அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரே இதில் கேட்டிருந்தார், அது மாதிரி கொடுக்கல, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா இவ்வளோ குழந்தைங்களோட பாதுகாப்பும் இவர் ஒருத்தர்கிட்ட, எப்படி இந்த குழந்தைங்கள பத்திரமா கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுன்னு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இந்த டிடிஆர் கிட்ட போய் சத்தம் போட்டார், என்னையா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் எப்படி இவ்வளோ பேர் அழைச்சிட்டு போகிறது, கொஞ்சம் படபடன்னு பேசியிருக்காரு. இப்போது இந்த டிடிஆர் சொன்னாரா, ஒரு சுவாமியாக இருந்துட்டு கோவப்படுறீங்களே அப்படின்னு இவ்வளோதான் கேட்டாராம். இந்த மொமெண்ட்டில் ஆமாம் இல்லை, ஒரு சுவாமியாக இருந்துட்டு நம்ம ஏன் கோவப்படுறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெயினில் ஏறிட்டாராம். பத்திரமா குழந்தைங்களாம் கொண்டு போய் அங்கே இறக்கிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து கோபம் அப்படிங்கிறதே அவர்கிட்ட வந்ததே இல்லையா, கோபத்தை உதிர்த்துட்டார். கோபம் அவரை விட்டு போயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி, அதற்காக வந்து அதுக்கப்புறம் பிரச்சனையே வந்திருக்காத வாழ்க்கையில். எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும், எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸ், எத்தனையோ விதமான மனிதர்கள் எல்லாம் நடக்கும். எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா விதவிதமான மனிதர்கள் வந்துட்டு போவாங்க, விதவிதமான விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, ஆனால் கோவப்படுறது இல்லை, அலோவ் இட் டு ஹேப்பன் அப்படிம்பாங்க. விட்டுருவாங்க. அப்படி விட்டுருவாங்கன்னா அதுக்காக அதர்மத்துக்கு துணை போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பட் அதற்காக வந்து ப்ரொவோக் ஆகி ஒரு இமோஷனலாக சேர்ன் அவுட் ஆகி உடனே நம்ம என்ன சொல்கிறோம், உடனே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவார், இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கப்படும், நீ எப்படி என்னை பார்த்து சொல்ல போச்சுன்னு உடனே ரிசைன்மெண்ட் வந்துடுவாங்க. அது ரொம்ப வீரமாக வேறு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு இதுதாங்க முக்கியம், என்னை பார்த்து அந்த வார்த்தை அது நம்ம திருத்திக்கிறதுக்காக சொன்னாங்களா, நம்ம மேலே அக்கறையோடு சொன்னாங்களா? ஒருவேளை நம்ம மேலே அக்கறையோடு சொல்லனா அவங்க வார்த்தைக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணும்? நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், எதுவுமே யோசிக்காமல் உறவு முறைகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பல இடங்களில் இந்த இமோஷ்னல் பர்சன்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, என்ன வார்த்தையை விடுவாங்க, அவங்க வாழ்க்கை எங்கே கடைசியில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் நான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன், இது அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பின்னாடி. அப்படி இல்லாமல் வித் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நின்று ஆடுறது. இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து 6 அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நின்று ஆடணும், அவுட் ஆகாமல் வந்து ஜாக்கிரதை, அதே நேரத்தில் நிறைய ரன்னும் ஸ்கோர் பண்ணணும். அது மாதிரி அதுக்கு வந்து ஒரு பொறுமை, கோவப்படாமல் இருக்கிற தன்மை வேணும். நம்ம வந்து திரும்ப கத்தினோன்னு வச்சுக்கிங்களேன், பல இடத்துல காரியமே நடக்காது. குழந்தை கூட மதிக்கிறது இல்லை இந்த காலத்தில். நான் பார்த்துட்டேன், 5 வயசு 6 வயசு குழந்தைங்க கூட
அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர கோவப்பட்ட காரியமே நடக்கிறது இல்லை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருங்கன்னு பொறுப்பில்லாமல் வாழ சொல்லலை திருவள்ளுவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன அமைதியை குலைத்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையின் அனுபவங்களை அப்படியே பார்க்க தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். பார்க்கடல் மாதிரி அமிர்தமும் இருக்கும், விஷமும் இருக்கும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்களையே சில கெட்ட அம்சங்களும் இருக்கும், கெட்டவங்களில் நல்ல அம்சங்கள் எல்லாம் கலந்து கட்டி தான் இந்த உலகம். யாரையுமே நீங்கள் இவங்க தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட்னு யாரையும் நீங்கள் இது பண்ணவே முடியாது. இப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும். இதை தான் இழுத்து கட்டி நம்ம கொண்டு போகணுமே தவிர இதில் நிறைய அன்பை வளர்த்து, அறத்தை வளர்த்து, நல்ல விஷயங்களையே ஃபோக்கஸ் பண்ணி நீ நல்லா பண்ணப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சின்னதாக அந்த குறைகளை கூட ஜென்டிலாக சொல்லி காமிச்சு எப்போ சொல்கிறோம், யார் முன்னாடி சொல்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தரோட குறையை பகிரங்கமாக சொல்லுவாங்க. அது ஆனால் பாராட்டும் போது தனியாக பாராட்டுவாங்க. அப்படி இல்லை, எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுங்க. குறைய சொல்லும்போது தனியாக கூட்டிகிட்டு போய் ஜென்டிலாக சொன்னால் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு எப்படி என்ன வார்த்தைகள், என்ன ஹித்தமாக பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாய்மையிலே திருவள்ளுவர் சொன்னார், ஹித்தமாக பேசுறது, தீமை இல்லாத சொல்லல். அவனை ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை, ஆனால் அவன்கிட்ட இதை மாற்றிக்கொண்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறது. நமக்கு பர்சனலாக ஏதாவது அஜெண்டா இருந்தால் தானே நம்ம ப்ரொவோக் ஆக போகிறோம். துறவிக்கு என்ன அஜெண்டா, இவருக்கு என்ன காரியம் ஆகணும், ஒன்றும் கிடையாது. துறந்துட்டார். எதை திறந்துட்டார்? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். இந்த உடம்பே நான் இல்லை, இந்த மனசே என்னோடதில்லை, இது எதுவுமே நான் கிடையாது, நான் பரம்பொருள் அப்படின்ற அந்த ஞானத்தில் நிலைத்து நின்று எங்கே பார்த்தாலும் ஒன்று இறைவனாக பார்க்குறார், இல்லை தன்னையே பார்க்குறார். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு ஞான திருஷ்டி, அதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி. ஏதோ அவங்க வீட்டில் எவ்வளோ நகை இருக்குதுன்னு தெரியறதெல்லாம் ஞான திருஷ்டியும் இல்லை. திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து. உன் பார்வையை அறிவு பார்வையாக மாற்றி உலகை ஆண்டவனாக பரம்பொருளாக பார். இதுதான் சாஸ்திரம் கற்றுத்தருகிறது. ஆக இந்த படைப்பு என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும், குற்றம் குறைகள் உடையதாக தான் இருக்கும், இதில் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ள நிறை பொருளை நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறதுல எப்படி தர்மமாக பண்ணணும் அப்படி தான் நினச்சிக்கிது. விளையாட்டு ஞானிகள்லாம் ஏன் மகாத்மாக்கள், பெரிய பெரிய துறவிகள், சாதுக்களால் இந்த உலகத்தை சாதாரணமாக நம்மளை ரொம்ப பாதிக்கிற பிரச்சனையெல்லாம் அவங்கள பாதிக்கிறது இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன உண்மை அப்படின்னா, இந்த உலகம் நிலையில்லாதது, அது மட்டும் இல்லை, இது மாறக்கூடியது. 3 விஷயம் சொல்லுவார் சுவாமிஜி. அன்கண்ட்ரோலபிள், பல விஷயங்களை நம்மளால் நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. இப்போ வயநாட்டில் இவ்வளோ பேர் நிலச்சரிவில் மாட்டி இறந்து போகிறாங்கன்னா அப்படியே பதைக்கிறது உள்ளம். இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னா, இது இயற்கை, என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவு அங்கே போய் சர்வீஸ் பண்ணலாம், அவங்களெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றலாமே தவிர இந்த வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்கண்ட்ரோலபிள். எல்லாம் உடம்பை வச்சுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், உணவை கவனமாக சாப்பிடலாம், விழிப்புணர்வோடு. அதை தாண்டி நமக்கு வியாதி வரவே வராதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா என்ன? தெரியாது, வரலாம். ஆனால் அதுக்காக வியாதி எப்படி இருந்தாலும் வரப்போகுது, நான் தாறுமாறாக வாழறேங்கிறது அல்ல. என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வது தான் ஞானியோட மனசு. அந்த ஞானத்தை நோக்கி தான் திருவள்ளுவர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆக அன்கண்ட்ரோலபிள் முதல் விஷயம். ரெண்டாவது அப்படியே ஒரு வேளை நீங்கள் சரி பண்ணி வச்சாலும் அன்சஸ்டெயினபிள். எதுவுமே அப்படியே வச்சுக்க முடியும்னா, காலையில் அந்த மாதிரி மத்தியானம் ஒரு பொருளோ மனிதரோ சூழ்நிலையோ மாறிக்கிட்டே இருக்குது. பிளான் ஒன்று போடுறோம், நடக்கிறது ஒன்று நடக்குது. அன்சஸ்டெயினபிள் நான் தக்க வைத்து கொள்ளுது. அது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்பே காலையில் நல்லா இருந்தது, மத்தியானம் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு போகிறோம், அப்படியே சூப்பராக இருந்து அடுத்த வாட்டி போகிறோம், வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுல மாறிக்கிட்டே இருக்குது. தக்க வைத்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. 3வது அன்பிரடிக்டபிள், கணிக்க முடியாது. இப்படி தான் அப்படின்னு ஏதோ ஜோசியர்லாம் சொல்லுவாங்களே தவிர எதுவுமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையோட இயல்பு, உலகத்தோட இயல்பு. இந்த இயல்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படித்தான் இருக்கும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. ரொம்ப அருமையான குறள், நீத்தார் பெருமையில் சொன்னார். வாழ்க்கையின் இருமை அனுபவங்கள், வாழ்க்கை என்றால் வெற்றி தோல்வி, நன்மை தீமை எல்லாம் இருக்கும், அத்தனையும் இருக்கும். அத்தனையும் கடந்து அத்தனையும் அப்படியே வேடிக்கை பார்த்து அதனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு அதனால் பாதிப்பு அடையாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரே தவிர, ஞானி எல்லா நேரம் இப்படி ஆயிடுச்சு பதச்சு அப்படி நிற்க மாட்டார். அதனால் அவர் எதுவுமே எதை பார்த்தும் அதிசயப்படவும் மாட்டார், ஆஹா அப்படின்னு இது பண்ணவும் மாட்டார், ஐயோ அப்படின்னு கத்தவும் மாட்டார், கோவப்படவும் மாட்டார். ஞானி சமமான மனநிலையில் நம்ம வாழற அதே உலகத்தில்
ஞானி வந்து அமைதியாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். ஆனால் ரொம்ப நன்றாக செயல் புரிந்து கொண்டிருக்கிறார், எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அருமையாக காரியம் பார்க்குறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் கொஞ்சம் கூட கோவப்படுறதில்லை. முன்னாடியே சொல்லிட்டேன், ஸ்தான கோபம். ஒரு இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கும், தட்டி கேட்கணும்னா கேட்கணும். கோபம் வந்து அக்னி மாதிரி அப்படி ஒரு நிமிஷம் வந்துட்டு போகும். சித்வானந்த சுவாமிஜி ரொம்ப அதாவது கோவப்படுறதுல கூட ஒரு நம்ம கண்ட்ரோலில் கோபம் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க, அத்தனை பசங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குறும்புக்கார பசங்க. அவங்களெல்லாம் வழுக்கி கொண்டு வரணும்னா சில சமயம் அடிக்கக்கூட வேண்டியிருக்கும். அடி என்ற மொழி தான் சில பசங்களுக்கு புரியும் அந்த காலத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தும் போது கூட மனசில் கொஞ்சோண்டு கூட ஒரு டிஞ்ச் கூட கோபம் கிடையாது. ஒரு அடி வச்சாதான் வழுக்கி வருவான் அப்படின்னா வருவான். ஆனால் அதுக்காக அந்த பையனை வெறுக்கிறாரு அப்படி சாமி அப்படின்னா இதே நடத்துகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு கிடையாது. அவ்வளவு அன்பு. நீங்கள் அந்த திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண தப்போவனத்தில் படித்தவர்கள்லாம் கேட்டு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு துறவிக்கு வந்து இவ்வளவு அன்பு இருந்திருக்குமா, ஒரு இளைய சமுதாயத்தின் மீது என்ன ஒரு அக்கறை. சாமி அடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னா, அவர் வந்து எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக எண்ணெய் சீயக்கா எல்லாம் கொடுத்து தலையெல்லாம் தொட்டு பார்ப்பாரு, எண்ணெய் போயிருக்கா, மறுபடியும் யார் யார் போய் குளிக்கணும் பார்த்து 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 வீட்டில் அம்மா அப்பாவை விட அதிகமான கருணையோடு அந்த பசங்கள்லாம் வளர்த்துருக்காரு. ஒரு குருகுலத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் வளர்க்கும் போது எத்தனையோ சேலஞ்சஸ் வரும். 4 பேர் செவரேறி குதிப்பாங்க, என்னென்னமோ நடக்கும். அதுக்காக நான் வந்து கோவப்பட்டுட்டு எனக்கு வேண்டாம் எதுக்கு இந்த தலைவலி அப்படின்னு சொல்லலை. கடைசி வரைக்கும் நடத்தினார். நிறைய நடத்தி 40-50 இன்ஸ்டிடியூஷன். தமிழகத்தின் கல்வி தந்தை, இந்தியாவுடைய கல்வி குரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நாட்டோடைய வந்து கல்வி, இந்தியன் நேஷ்னல் எஜுகேஷன், நம்ம நாட்டோடைய கல்வி எப்படி இருக்கணும்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்கார், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தியிருக்கார். இன்றைக்கும் சாமிஜி ஆரம்பித்தா அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாம் பொறுமையாக இருந்திருக்கார் இல்லையா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே அந்தந்த நேரத்தில் அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க, அங்கங்கே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஒரு பர்சனை வெறுக்கிறது, அவனை தூக்கி போடுறது, இல்லை அந்த ப்ராஜெக்டே விடுறது. நம்ம இந்த 2 விஷயமும் பண்ணுவோம். ஒன்று அந்த பர்சன்ட்டே விலகி ஓடி வருவோம், அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்தே வந்துடுவோம். இப்படியெல்லாம் இல்லாமல் வெகுளாமை அப்படின்னா வாழ்க்கையில் பொறுமையாக, ஆனால் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னு எடுத்துட்டோம், என்ன வந்தாலும் சரி நின்று செய்யணும். கோவப்பட்டால் காரியம் நடக்காது, பதறின காரியம் சிதறி போகும். இவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது கிட்டக்க போய் ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பாருங்களேன், அவ்வளோதான். ஐயோ நான் உப்பு போட்டேன்னான்னு தெரியல, பதறிடுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க சமைக்கும் போது கிட்டக்க போனாலே வந்து, ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் இல்லை, ஏதாவது 2 கேள்வி கேட்டாலே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் அவரவர்கள் வழியில் வந்து என்னென்ன எப்படி நடக்கணுமோ அது மாதிரி கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு பொறுமை, ஒரு நிதானம் வேண்டும். துறவிக்கு நிதானம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குறள் வந்து, இந்த அதிகாரம் அமைஞ்சிருக்கு. முதல் குறள் படிக்கலாம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். என் கேள்வி கேட்குறார் திருவள்ளுவர். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். செல்லிடத்துனா என் கோபம் எங்கே செல்லுபடி ஆகுமோ அவங்கக்கிட்ட நான் கோவப்படாமல் இருக்கேன்ல. நேற்றுக்கு வரணும், வேலைக்காரங்க வரல, இன்றைக்கி வராங்க, ஏன் வரல அப்படின்னு ஒரு அதட்டுறது, திட்டுறது, இனிமேல் உங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்க முடியாது போங்க அப்படின்னு சத்தம் போடுறது, கண்ணாப்பினான்னு வார்த்தைகளை இறைக்கிறது, அந்த மாதிரி செய்யறது. செல்லிடத்துல யார்கிட்ட நம்மளை விட வலிமை குறைந்தவர்கள், வசதியிலையோ இல்லை வயதிலையோ ஏதோ நம்ம திட்டுற ஒரு இதில் நமக்கு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழேனா இதில் இல்லை, ஜாதி அந்த மாதிரி விஷயத்தில் சொல்ல வரல. பொதுவாகவே நமக்கு கீழே சில பேர் நம்மளோட வயதில் குறைந்தவர்கள், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கீழே சபார்டினேட்ஸ்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வந்து நம்ம திட்டினா திரும்பி திட்ட மாட்டாங்களோ அவ்வளோதான், யார் திரும்பி அடிக்க மாட்டாங்களோ, யார் வந்து நம்மளை விட வலிமை குறைந்தவர்களோ, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நீ எப்படி இருக்க, கோவப்படாமல் இருக்கியா, அதுதான் செல்லிடம். செல்லிடம்னா உன்னோட கோபம் செல்லுபடி ஆகின்ற இடத்துல வந்து கோவப்படாமல் சினம் காப்பான், கோவப்படாமல் காப்பாற்றுறவன் தான் காப்பான். அவன்தான் தன்னை பாதுகாத்து கொள்கிறான். அந்த அருட்பயன் இருக்கு இல்லையா, அந்த தவ வாழ்க்கையை பாதுகாத்து கொள்பவன் அவன்தான் காப்பான். செல்லிடத்து சினம் காப்பான் காப்பான். யார்கிட்ட தன்னுடைய கோபம் செல்லுபடி ஆகுமோ அவர்களிடத்தில் கோபம் வராமல் காப்பாற்றிக் கொள்பவனே உண்மையில் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான், தன்னுடைய தவ வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிறான். அல்லிடத்துனா கோபம் எடுபடாத இடம், நம்மளை விட பெரிய ஆள், அவங்கக்கிட்ட வந்து காக்கின் எண் காவாக்கால் எண், அந்த கோபத்தை நீ வந்து
தடுத்து தான் என்ன, தடுக்கலைன்னா என்ன? நீ அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தினா என்ன, வெளிப்படுத்தாட்டி போகலைன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெளிப்படுத்த மாட்டா என்று அர்த்தம். நம்ம யாராவது போய் ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட போய் தாட்டு போட்டுன்னு கத்தும் என்ன திட்டினாலும் வாங்கிப்போம். நிறைய இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள். ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட கண்ணா பின்னான்னு திட்டு வாங்குவார் ஒருத்தர். திருப்பி திட்ட முடியாது, தைரியம் கிடையாது. திட்டினா வேலை போயிடும். அவர் சில சமயம் அதை அபாண்டமாக சொன்னால் கூட மேனேஜர் சொல்லிட்டாருன்னு அத்தனை கோபத்தையும் எய்த்தாப்பில் இன்னும் வாங்கிக்கிட்டு அந்த கோபத்தை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் மனைவிட்ட காட்டுறவங்க உண்டா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மனைவி வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. இது மாதிரி உண்டு. யார் எதிர்த்து பேச மாட்டாங்களோ, யார் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஏறி மிதிக்கிறது. ஏன்னா அவங்கள வந்து இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, இவங்க வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் திரும்ப சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ஹெல்ப்லெஸ்னஸை பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? எங்கே போயிட போகிறா? அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் கணவனோ மனைவி ரெண்டு பக்கமும் நடக்குது. அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற கணவன்கள் மனைவிமார்கள் எல்லாருமே உண்டு உலகத்தில். வெரி சேட் ஃபேக்ட் இது. வந்து இவங்க என்ன சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டாங்க, அதனால் இவங்களை நான் எப்படி வேணாலும் நடத்தலாம், இங்கே தான் காலை சுற்றிட்டு நாய் மாதிரி இங்கே தான் இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் பல பேருக்கு உண்டு. வேற எங்கேயோ போய் குழஞ்சு வளைஞ்சு எல்லாம் செய்வாங்க. ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேஷன் கூட இருக்காது. இன்றைக்கி ராத்திரி லேட்டாக வருவேன், இல்லை இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் சாப்பிடல, எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. ஜஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மனிதர்களாக கூட மதிக்கிறது இல்லை பல வீடுகளில். வந்து நீ திருவள்ளுவர் சொல்கின்ற விஷயம் வந்து, நீ உன்னை விட பெரிய ஆள்கிட்ட வந்து நீ வந்து கோவப்பட்டா என்ன, கோவப்படலான்னா என்ன, அப்படின்னா நீ நிச்சயம் கோவப்பட மாட்டேப்பா, அமைதியாக தான் இருப்பாங்க, வாழை சுட்டிட்டு தான் இருப்பேன். ஆனால் உன்னுடைய கோபம் செல்லுபடியாகின்ற இடம் இருக்கு இல்லையா, எங்கே? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க, யார்கிட்ட நம்முடைய கோபம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாயா, அவன்தான் துறவு வாழ்க்கைக்கு தகுதி படைத்தவன், அவன்தான் தன்னுடைய தவ வாழ்க்கையை காத்து கொள்பவன், அவன்தான் காப்பான். இவ்வளவு ஆழமான விஷயம். ரவீந்திரநாத் தாகூரோடைய ஒரு சிறுகதையில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது பயங்கரமாக திட்டுவான், வேலைக்காரன் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்காரன் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். கோபம் எவ்வளோ நேரம் இருக்கும்? கோபங்கிறதே வந்து ஒரு உணர்ச்சி தானே, ஒரு உணர்ச்சியோடைய வெளிப்பாடு தானே. அப்படியே புஷ்ஷுன்னு கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு ஆள் 24 மணி நேரமும் கோபமாக இருக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கோபம்லாம் அப்படியே வடிந்து போகும். அதையும் நம்ம பார்க்குறோம். நம்மளே வந்து காலையில் இருந்த மாதிரி அதே கோபத்தோடு மத்தியானம் இருக்க மாட்டோம். கோபம் எங்கே போச்சுன்னு கூட தெரியாது. சில பேரை பார்த்தா அப்படியே லெஃப்ட் ரைட் வாங்கினா நினைப்போம், நேராக பார்க்கும்போது சிரிச்சிருவோம். அப்படிலாம் கூட நடக்கும். அதனால தான் ஆற போடணும்னு சொல்கிறாங்க. தயானந்த் சுவாமிஜிட்டே கேட்டாங்க ஒரு தடவை, சுவாமிஜி இது மாதிரி நீங்கள் கோபத்தை ஜெயிச்சிட்டிங்க, நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது, கோபத்தை என்ன பண்ணுறதுன்னா, உடனே பதில் சொல்லாதீங்க. அவங்க சொல்கிற விஷயம் அப்படியே கேட்டோன்னே பிபி ஏறும், நமக்கு அப்படியே சுள்ளுன்னு ஏறுங்கிறோம் இல்லையா, பிபி ஏறும். உடனே என்ன சொல்லணும்னா, வி வில் டிஸ்கஸ் லேட்டர், சாயங்காலம் பேசலாம், ஆறப்போடணும். இந்த விஷயம் தெரியறதில்ல, உடனே அங்கங்கே கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆறப்போடுனா என்ன? அந்த கோபத்தை மனசில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து, ஏன் இப்படி நான் அவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், என்ன நடந்தது, இது இப்படி பார்த்துன்னா என்ன ஆகும், எப்படி இதை கவனமாக சொல்லி புரிய வைக்கணும். சில சமயம் கோபத்தெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. சுவாமிஜி சொல்லுவார், எழுதுங்கோ, ஃபுல்லாக அதை கையால் எழுதி அந்த பேப்பரை வந்து எரிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். எப்படியோ அந்த உணர்ச்சி வந்து இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடாது. சில சமயம் சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு பார்த்தா சூசைட் பண்ணிக்கிறாங்க, இருக்கா இல்லையா? ஒரு +2 படிக்கிற குழந்தை ஏன் சூசைட் பண்ணிக்க? அதுவே வந்து ரொம்ப தன்மான சிங்கமாக இருந்து சூசைட் பண்ணிக்கிறது வேறு. வீட்டில் வார்த்தைகள், நீலாம் எனக்கு தண்டச்சோராக இருக்க, நீ வீட்டில் சாப்பிட்றதே வேஸ்ட் அப்படிலாம் அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. அவர்களுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்குதா இல்லையா பல நேரங்களில் வந்து. அப்போது நம்முடைய வார்த்தைகள், நாக்கில் தான் இருக்குது விஷம், நாக்கில் தான் இருக்குது அமிர்தம், எல்லாம் நாக்கில் தான். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் நாக்கு நுனியில் இருக்காங்கன்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லும். அவ்வளோ கவனமாக இருக்கணும். ரவீந்திரநாத் தாகூரோட கதையில் ரொம்ப திட்டிடுவார் ஒரு எஜமானன் வந்து, வேலைக்காரன் எதுவுமே சொல்ல மாட்டான், பேசாமல் இருப்பான். பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் வரல நேற்றுக்கு அப்படின்னு திரும்ப சாதாரணமாக கேட்கும்பொழுது அவன் வீட்டில் குழந்தை இறந்து போயிருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு சோகம். அது வந்து நமக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே புரியாது. நமக்கு வேலைக்காரங்க 7:30 மணிக்கு வரணும், வரலன்னா அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, வாழ்க்கை இருக்கவங்க வேணும்ன்ட்டு சில சமயம் உண்மையிலே வந்து அவங்களோட சூழ்நிலை என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நிதானம் வேணுமா வேண்டாமா? சில சமயம் வந்து பஸ்ஸு லேட் ஆகிருக்கும், என்னமோ இருக்கும். வந்து கம்யூனிகேஷன், இப்போ தானே ஃபோனெல்லாம் வந்திருக்கு, அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது, சொல்ல முடியாது. நமக்கு என்னென்னா நம்ம காரியம் அப்படியே எதிர்பார்ப்பு
பிளான் பண்ணிவிட்டேன் இதுபடி நடக்கும், நடக்கலையா, நடக்காட்டியும் பரவாயில்ல, என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற நிதானம் இல்லை. நம்மளாம் உடனே சொல்லுவோம் இப்படிலாம் நம்ம இருந்தால் அப்புறம் நம்மளை இழிச்சவாயின்னு நினச்சிட்டு அவங்க தினமுமே லேட்டாக வர ஆரம்பிச்சோம். அப்படி அல்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக அவங்கள்ட்ட ரொம்ப இதுவாக இருக்கணும், லீனியண்ட்டாக இருக்கணும், இழிச்சவாயாக இருக்கணும், ஏமாளியாக இருக்கணும்னு சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கல. மனித பண்போடு இருன்னு சொல்லி கொடுக்குது. ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், நாளைக்கு இத்தனை மணிக்கு வந்துருமா, லேட் பண்ணக்கூடாது, எனக்கு இத்தனை மணிக்கு வந்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நிதானமாக, வார்த்தைகளை இறைக்காமல். இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க ராமச்சந்திர பிரபு, ராமர் சீதையை அப்படி சீதை மேலே அவ்வளோ ஒரு அன்பை பொழியிறார் காட்டில். ஏன்னா தனக்காக வந்திருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு. ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருக்கும்போது ஒரு ராணியாக பக்கத்தில் அரசாட்சி பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் காட்டில் அத்தனை முள்ளும் அத்தனை சூடு, அவ்வளோ பயங்கரமான விலங்குகள், துக்கமத்தோவனம், அந்த ஒரு ஓரமான காட்டில் தன் கூட வந்திருக்கா இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்பாவை கேட்க மாட்டேன், மாமனாரை கேட்க மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை ஒரு குறை சொல்ல மாட்டேன், சந்தோஷமாக கிளம்பி வந்திருக்கா இல்லையா. அதனால் சீதையை அவ்வளோ அழகாக அக்னாலேஜ் பண்ணுறாரு ராமர். ரொம்ப பிரியத்தோடு நடத்துகிறார், ரொம்ப மரியாதையாக நடத்துகிறார். ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க. லக்ஷ்மணர்கிட்ட அப்படி தான். இவர் கூட இருக்கிற 2 பேர் சீதையும் லக்ஷ்மணரும் தானே. அவங்க 2 பேரையும் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருங்கிறதுல தான் மனித பண்பு இருக்குது. இப்போ லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், இங்கே ஒரு குடில் பண்ணு, இங்கே ஒரு ஆசிரமம் பண்ணுன்னா அழகாக லக்ஷ்மணர் பண்ணுறாரு. பண்ணோடனே நேரம் உள்ளே போயிடல ராமர். லக்ஷ்மணரோட தோளில் கையை போட்டு கண் கலங்கி, லக்ஷ்மணா நீ எனக்கு தசரத சக்கரவர்த்தி மாதிரி இருக்கப்பா, எங்கள் அப்பா மாதிரி எனக்கு எல்லாம் பார்த்து பண்ணுற தம்பி தான், இவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அடிமை மாதிரி வந்திருக்கார் லக்ஷ்மணர். அவ்வளோ ராமர் மேலே பக்தி. இதெல்லாம் சொல்லாட்டியும் ராமர் லக்ஷ்மணர் சந்தோஷமாக தான் இருப்பார். ஆனால் சொல்கிறார், அக்னாலேஜ் பண்ணுறார். சீதையே சொல்கிறான், என் மேலே ரொம்ப கருணையோடு இருக்கார் அப்படிங்கிறார். அனசூயா அம்மாட்ட சொல்லும்போது என்கிட்ட ரொம்ப காருண்யத்தோடு நடந்துக்கிறார். கணவர்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கணும், ஏன் கருணையாக நடந்துக்கிறார். அவ்வளோ புரியுமா. சீதைக்கு உடம்பு சரியில்லையா, சீதை கொஞ்சம் முகம் வாடி இருந்தால் கூட டக்குன்னு என்னன்னு பார்ப்பாராம். அப்படி பார்த்து இந்த அவேர்னஸ் இருக்கா நமக்கு. நம்ம கூட எப்பயுமே செல்லிடத்துனா யார் நம்ம என்ன சொன்னாலும் ஒன்றும் இது பண்ணிக்குமோ, நம்மக்கிட்ட எதிர்த்து கத்த மாட்டாங்களோ அவங்கள நம்ம எப்படி வேணால் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கணும்ல. எவ்வளோ பெரிய அறத்தை திருவள்ளுவர் சொல்லி தர்றாருங்க நமக்கு. கூட இருக்கிற மனைவி, குழந்தைகள், கூட வேலை பார்க்குறவங்க, நண்பர்கள், யாரெல்லாம் உன் மேலே ரொம்ப பிரியம் வச்சு எதிர்த்து பேச மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட கோபமான வார்த்தைகளை வாரி இறைக்கிறோமே. ஆனால் எவன் முன்னாடியோ போய் கை கட்டி வாய்ப்பத்தி நிற்கிறோமே. இருக்கா இல்லையா நம்ம வாழ்க்கையில்? அவனை எடுத்து பேசிடுவியா? ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் முக்கியமான முடிவுகள்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்னோடனே, முக்கியமான முடிவுகள்லாம் நான் தான் எடுப்பேன். அப்படியா, என்ன முடிவெல்லாம் எடுப்பீங்கன்னு. அதாவது இந்த காஷ்மீர் பிரச்சனையை எப்படி தீர்க்கறது, இலங்கைக்கு என்ன பண்ணுறது, இலங்கையோட பொருளாதாரம் பற்றி, அப்புறம் இந்த ரஷ்யா வார் பற்றி, இதெல்லாம் பற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம், நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முடிவு பண்ணுவேன். வீடு வாங்கணுமா வேண்டாமா, அப்புறம் லோன் போடணுமா, ஜுவல் லோன் எப்படி வைக்கணும், அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் மனைவி முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, இவருக்கு எந்த பவரும் கிடையாதுங்கிறது தெரிகிறது. அப்படி இல்லாமல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக, கணவனும் சரி மனைவியும் சரி, இந்த மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அது அங்கேயே நிறைய பார்த்தோம் நம்ம இல்லறவியல்லையே. அது இங்கே துறவி துறவரம் ஆசிரமத்துக்கு வராரு இல்லையா, இந்த மாதிரி இடத்துலையும் கூட இருக்கிறவர்கள், அவருக்கு கீழே சில பேர் இருப்பாங்க, அவருக்கு மேலே சில பேர் இருப்பாங்க, யார் இருந்தாலும் சரி, இவர் வானப்பிரஸ்தராக இனிமேல் தான் துறக்க போகிறார் அப்படின்னா கூட அவரை சுற்றி இருக்கிற மனிதர்களை அவர் எப்படி கவனித்துக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரியவர்கள் இருக்காங்கல்ல, சுவாமிஜி மாதிரி, அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்த்தா டிரைவர் சாப்பிட்டாரான்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு சென்ஸே இருக்காது. உங்கள் பாட்டு கிடுக்கிட்டுன்னு இறங்கி போவாங்களே தவிர டிரைவர் சாப்பிட்டாரா, டிரைவர் சந்தோஷமாக, இதெல்லாம் பார்ப்பாராம். கௌதமானந்த மகாராஜா சொல்லுவாங்க, ஏன் பாஸ் ஒரு ஃபோன் வந்தோட எனக்கு டிரைவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். என்னாச்சுப்பான்னு, என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சாமி, கவலைப்படாதப்பா சரியாயிடும், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். பையன் நல்லா ஆகிட்டான். அதை அந்த டிரைவர் அன்றைக்கி பதிவு பண்ணுறாரு. ஆக அந்த மனிதத்தன்மையோடு நம்ம கூட இருக்கிறவங்க, எனக்கு ஏன் காரியம் ஆகணும், நீங்கள்லாம் என் கூட இதுவாகணும், இங்கே சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஹியூமன் டச் வேண்டாமா? நம்ம கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? நம்ம கூட நம்ம டீம் வேலை பார்க்குறாங்க, நமக்கு எவ்வளோ பேர் நமக்காக பண்ணுறாங்கன்னா அவங்க பேரில் நமக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். அவங்கள போய் வார்த்தைகளால் காயப்படுத்துறதா? அவங்கள்ட்ட குறைகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், சில தவறுகள் இருக்கும், திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதை எவ்வளோ கவனமாக சொல்லணும். வார்த்தைகளை கொட்டி கோவப்படுத்தி வெளியே போ அப்படின்னு கத்தாமல் அவர்களை
அவர்கள்ட்ட என்ன பிரச்சனை, எப்படி அதை சால்வ் பண்ணுங்கிறத ரொம்ப கருணையோட, ரொம்ப அன்பாக, ஹிதமாக, சில சமயம் கண்டிப்பாக கூட. ஆனால் வார்த்தைகளில் கோவப்படாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னு சொன்னால் நாளடைவில் அது பயன் தரும். இப்படி தான் பொறுமையாக நம்முடைய மகான்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம். துறவுங்கிறது விளையாட்டுன்னு நினைக்கிறோம். யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. ஒரு விஷயம் என்னென்னா, செல்லிடமோ செல்லாயிடமோ எல்லா அல்லிடமோ எங்கேயுமே கோவப்படக்கூடாது. உனக்கு மேலே இருக்கிற ஆள் மேலே நீ கோவப்பட மாட்டார். இப்போ கடவுள்கிட்டே எல்லோரும் கோவப்பட்டு கத்துறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஏன்னா நேராக வரமாட்டார். வந்து திரும்ப சரிக்கு சரி இவ்வளோ நாள் நான் உனக்கு கொடுத்தல நீ என்னையா பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? கேட்க மாட்டோங்கிற தைரியம். அதனால தான் கோவிலில் போய் கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, அறிவு இருக்கா, நீ என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியெல்லாம் கேட்குறோமே. ஏன் கேட்குறோம்? இதே மாதிரி யாராவது நமக்கு மேலே இருக்கிற ஆளை பார்த்து கேட்போம். யாரை பார்த்து குடும்பத்திலேயே நமக்கு யாரை பார்த்து பயம், அவங்க இந்த பக்கம் இருந்தால் நம்ம அந்த பக்கமாக போயிடுவோம். ஆஃபீஸில் சில பேரை பார்த்தா டெரர், சில பேருடைய கண்ட்ரோலில் நம்ம இருப்போம். அந்த பர்சன்கிட்ட போய் ஒன்றும் நடக்காது, சுப்சாப்புன்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் உண்டு. குடும்பத்தில் உண்டு, ஆஃபீஸில் உண்டு, வாழ்க்கையில் உண்டு. ஆனால் யார் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட தான் கோவப்படுவோம். நீ திருவள்ளுவர் சொல்லார், யாருக்கிட்டையுமே நீ கோவப்பட வேண்டாம். கவனம். அடுத்த குறள். செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற. செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற. செல்லா இடத்து, செல்லா இடத்துன்னு என்ன? தன்னை காட்டிலும் வலிமை உடையவரை குறித்து சினம் தீது இந்த கெடுதலை உண்டாக்கும். சில முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பெருசாக மேனேஜர்கிட்டே கத்துற ஆள், மேனேஜர்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தன்னை விட மேலே இருக்கிறவன்ட்டே கத்தி விட்ருவாங்க. ஒரு இது பார்க்க மாட்டாங்க, ஒரு ப்ரோட்டோக்கால் இது பண்ணலாமா கூட. நீ என்னையா பெரிய கம்பெனி நடத்துறது இருந்தால் பிடிச்சிக்கோ, அப்படி தூக்கி போட்டு வர்றது ஆள்லாம் இருக்கு இல்லையா? செல்லா இடத்துனா எங்கே இவன் பேசக்கூடாதோ, எங்கே இவன் ஒரு இதுலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஏதோ ஒரு காம்படிஷன் உங்களுக்கு ஆறுதல் பரிசு தான் சொல்லிட்டா உடனே எப்படி எனக்கு ஆறுதல் பரிசு, நல்லா தானே பண்ணேன் அப்படி கத்துறது. அதெல்லாம் ஒரு நிஜமாவே அந்த இடத்துல ஒரு எட்டிக்வேட்டா. சில சமயம் ரொம்ப பார்ஷியலாக கூட முடிவெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஏன் கோவப்பட்டு கத்தி அடித்து பிடுங்கியா ஒரு ஆனரை வாங்கிக்கணும்? நம்ம நமக்கான பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருந்தாத செல்லா இடம்னா என்ன, இவனோட கோபம் எடுபடாத இடம், தூக்கி இவனை வெளில போட்டு போயிடுவாங்க. செல்லா இடத்து சினம் தீது. நமக்கு நல்லா தெரியும் அவனுக்கு தான் நஷ்டம். நீ மேல் அதிகாரி மீதோ, உனக்கு வலிமை உடையவர் மீதோ கோவப்பட்ட ஒன்றும் இல்லை, ஒரு ரவுடிகிட்ட போய் சண்டைக்கு போகிறோன்னு வச்சுக்கோமே, என்ன அப்படின்னா அவன் தட்டி நம்மளை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவான், அவ்வளோதான். நம்மை விட உடல் வலிமை மிக்கவனோ என்னமோ ஒரு வலிமை மிக்கவன்கிட்ட நம்ம போய் சண்டை போட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம தான் பாதிக்கப்படுவோம். செல்லா இடத்து சினம் தீது. செல்லா இடத்துல நம்முடைய கோபம் செல்லுபடியாகாத இடத்துல கோபம், சினம்னா இந்த இடத்துல கோபம் கெடுதலை தான் தரும். செல்லிடத்தும் வலிமை குறைந்தவரிடத்திலும் அதனின் பிற தீய இல்லை. சரி, அப்படின்னா என்ன? ரவுடிட்டல்ல எங்கள் வீட்டில் ஒரு நோஞ்சா இருக்குது, அது என்ன அடித்தாலும் தாங்குன்னு அடிக்கலாமான்னு அடிக்கக்கூடாது. அது அதை விட துன்பத்தை தரும்பா. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ பார்த்தா நம்ம பெல்ட்டால் விளாசிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், வார்த்தைகளால் அப்படியே கொன்னுட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இதனால் ஒரு பாப்பம்னு ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இந்த தீய செயல், இது கெட்ட செயல் தானே. நான் கோவப்பட்டு கத்துறேன், வார்த்தைகளை இறைக்கிறேன், யாரையோ கடுமையாக தாக்குறேன், யாரையோ காயப்படுத்துகிறேன், இந்த கோபத்தின் வெளிப்பாடு யாரையோ மிக கடுமையாக தாக்குகிறது அப்படின்னா இந்த செயல் பாபச் செயல். இது பாபம், கண்ணுக்கு தெரியாத பாபத்தை உண்டு பண்ணும். அந்த பாபம் பிற்காலத்தில் பெரும் துன்பமாக எனக்கே சேரும், தப்பிக்க முடியாது. இந்த புண்ணிய பாவத்தில் நம்பிக்கை தான் நம்ம ரொம்ப திருக்குறளில் திரும்ப திரும்ப பார்க்குற விஷயம். பாபம் அப்படின்றதுக்கு பயப்படணுங்கிறதுக்காகவே தீவினை அச்சம் அப்படின்னு ஒரு அதிகாரமே போட்டார் திருவள்ளுவர். ஆக இந்த குறள் சொல்கின்ற விஷயம் என்னென்னா, யார்கிட்டையும் உன்னை விட மேலே இருக்கிறவன்ட்ட கோவப்பட்டேன்னா அவ்வளோதான், உனக்கு பயங்கர கெடுதல் வரும். உன்னை விட கீழே இருக்கவன்ட்ட கோவப்பட்டாலும் இப்போ பார்க்குறதுக்கு ஜெயிச்சிட்டாமல் இருக்கும், பின்னாடி அது பாபமாக மாறி உனக்கு இதை விட பெரிய துன்பத்தை கொடுத்துருப்பா. இப்போ தற்காலிகமாக ஜெயிச்சுட்டே நமக்கு ஃபார் லுக்கிங்னஸ்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இப்போ நான் பண்ணுற காரியம் நல்லதா கெட்டதா, இது எனக்கு பாவத்தை தருமா, அந்த சிந்தனை கூட இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க, அதனால் நம்ம அந்த அடிமை நம்மளை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? அது மகா கேவலமானது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்பரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட மாட இருக்காங்களே, வீட்டோடயே இருக்காங்களே, அவங்கள அவ்வளோ ஒரு இதுவாக ட்ரீட் பண்ணுவோம், ரூடாக ட்ரீட் பண்ணுவோம். அப்படி ட்ரீட் பண்ண அவசியம் இல்லையே. அப்படி வச்சுருக்காங்களா? வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஏன் அப்படி?
ஏன்னா ஒரு பயம், அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்து ஆட ஆரம்பிச்சோம், அதெல்லாம் ஓகே. பட் வந்து ரூடாக ட்ரீட் பண்ணுறது, என்ன வார்த்தைகளாக பேசுறது, அப்புறம் பணத்தை வாரி இறக்கிறது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம தானே அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மியூச்சுவல் தானே. நம்ம பணம், நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்குது, கொடுக்குறோம். அவங்களுடைய வேலை உதவி நமக்கு தேவைப்படுது, நமக்கு செய்ய முடியல, நேரம் இல்லை, நமக்கு வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கோங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா அவங்க மேலே. நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, யார் நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. 25 வருஷம் 30 வருஷமாக ஒரே வேலைக்காரங்களாம் வச்சு சந்தோஷமாக இருக்கிறவங்களாம், ஃபேமிலியில் ஒருத்தவங்களாவே இருக்காங்களாம் நிறைய இருக்காங்க. இவங்கள பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பிரச்சனையை இவங்க சொல்லாமே செய்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. இதனால் பாப்பம் வருங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு கோட் படித்தேன், சம் பீப்புள் ஆர் ஸோ புவர், தே ஹாவ் ஒன்லி மணி. உண்மை தானே, பணம் மட்டும் இருக்குது, சுற்றி மனுஷங்களே இல்லைன்னா என்ன வாழ்க்கை அது. எல்லோரும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. கோவப்பட்டுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்களா, பார்த்தாலே 4 அடி தள்ளி ஓடி போயிடுவாங்க. ஐயோ அந்த கோபம், யார் கோபம் அவங்கக்கிட்ட வந்து சல்லு புழுன்னு விழுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, அப்படி எரிஞ்சு விழுவாங்க. முன்ன சாட்டையா அந்த தீபாவளிலாம் அப்படி எரிஞ்சு விழுற மாதிரி, கம்பி மத்தாப்பா வெடியா, என்னது நம்ம மனிதர்கள் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க தெரியலன்னா என்ன வாழ்க்கை. துறவிலாம் அப்புறம் இருக்கட்டும், சாதாரண ஒரு மனுஷனாகவே வாழறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. ஆக யார்கிட்டையும் கோவப்பட வேண்டாப்பா. உன்னோட மேலே இருக்கிறவன்ட்ட கோவப்பட வேண்டாம், உன்னோட கீழே இருக்கிறவன்ட்ட கோவப்பட்டால் அதை விட அதிகமாக உனக்கு பாவம் வந்து சேரும், துன்பம் நிறையா வருங்கிறார். 3வது குறள், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். வெகுளியை, கோபத்தை, யார் மாட்டும், எவரிடத்திலும், மறத்தல், அவர் செய்த தவறை பொறுத்து மறந்து விடுதல் நல்லது. ரொம்ப பெரிய விஷயத்த சொல்கிறார், மறந்துருப்பா. உன்னை கோபமுட்டுற மாதிரி ஒரு காரியத்தை அவன் பண்ணா இல்லையா, அந்த காரியத்தை மறந்து விடு, மறந்து விடு. எங்கெங்கே மன்னிக்க முடியுமோ அங்கே மன்னிச்சிடும், மன்னிக்க கூட முடியாத இடத்துல மறந்துடு. மறந்துடுன்னா திருப்பி திருப்பி மனசை உயர்ந்த விஷயங்களில் திருப்பு. உலகத்தில் நல்ல விஷயங்கள் வேறு இல்லவே இல்லையான்னு எத்தனை விஷயங்கள் இருக்குது. இறைவனை பற்றி பாடு, நல்ல நல்ல சாஸ்திரங்களை படி, எல்லாம் நல்ல, அதாவது நல்லதில் ஃபோக்கஸ் பண்ண 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 நம்ம தீயதுலேருந்து ரொம்ப தூரம் விலகி வரும். நமக்கு அதுதான் தெரியறதில்ல. நம்ம திருப்பி திருப்பி இந்த குறையே பார்த்துட்ருக்கோமே. நிறை எவ்வளோ இருக்குது ஒரு வாழ்க்கையில், நிறைய பார்க்க தெரியல நமக்கு. அதனால தான் குறைய பார்க்க திரும்ப திரும்ப என்ன ஹர்ட் பண்ணிட்டான் நான் திரும்ப பதிலுக்கு பதில் பண்ண. அதுலேருந்து வெளியில் வா. அதை மறந்து போகிற அளவுக்கு பிஸியாக வச்சுக்கோ. உன் மனசை ஆரோக்கியமாக வைத்திரு, நல்ல விஷயங்களை உள்ளே போடு. நம்ம கிழக்க நோக்கி ரொம்ப தூரம் போகிறோன்னா மேற்க விட்டு தள்ளி வரோம் தானே அர்த்தம். நான் நல்ல விஷயங்களை தேடி தேடி போகும்போது இதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உரைக்க கூட உரைக்காது, கனவு மாதிரி. ஆமாம் இல்லை, என்னை ரொம்ப வருஷம் முன்னாடி ஹர்ட் பண்ணாங்க. சில பேர் அதை கோபத்தை அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. 25 வருஷம் முன்னாடி என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னா இல்லை அப்படின்னு என்ன சாதிக்க போகிறீங்க? அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டேவா சாகிறது. சாகும் பொழுது எப்படி லைட்டாக இருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ ரியாலிட்டி கொடுக்குறோம், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அவனுடைய வார்த்தைக்கு அவனே சொன்னவனே மறந்து போயிருப்பான். ஏதோ சொல்லிட்டு போயிட்டான், விட்டுட்டு போகாமல். வெகுளியை யார் மாட்டும் மறத்தல் நல்லதுன்னு நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம். மறந்து விடுதல் நல்லது. அதனால் தீய பிறத்தல் வரும். அதனால்னா அந்த கோபத்தினால், ஒருவேளை மறக்காமல் வச்சுருந்தேன்னா அந்த கோபத்தினால் தீய பலருக்கு துன்பங்கள், பிறத்தல்னா தோன்றி புதுசு புதுசாக வரும். ஏன்னா அந்த கோபம் இருக்கு இல்லையா, மனசில் கனன்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லா அடுத்த விஷயங்களும் அந்த கோபத்துலேருந்து தான் வரும். அவங்க என்னை பார்த்து அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் வரமாட்டேன். அவங்க என்னை பார்த்து அப்படி சொன்னாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு இது செஞ்சால் போதும். அவங்க என்னை பார்த்து அப்படி இதை வச்சு தான் நம்மளோட அடுத்த துன்பத்தையும் நம்மளே வர வச்சுக்கிறோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வை கூட ரொம்ப சோகமாக நம்மளால் மாற்ற முடியும். ரொம்ப ஒரு சோகமான இடத்த கூட ரொம்ப ஒரு மலர்ச்சியாக நம்மளால் மாற்ற முடியும். எல்லாம் நம்ம மனசுலாம் முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அந்த கோபங்கிற ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அதுலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அங்கே நிற்கிறோம். அந்த பர்சன் அன்றைக்கி அப்படி சொன்னாங்கல்ல, அதனால தே டிசர்வ் ஒன்லி திஸ் மச். அது அவங்களே அவங்க எல்லாருமே மாறிட்டே இருக்காங்க, நம்மளே மாறிட்டு இருக்கோம். நம்ம நம்ம உடம்புல ஒரு செல்லு கூட இப்போ 7 வருஷம் முன்னாடி இருந்த செல் இப்போ கிடையாது. எல்லா செல்லும் மாறிடுச்சு. மனசில் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. எல்லாம் மாறிக்கொண்டே, அவங்களும் மாறுறாங்க, நானும் மாறுறேன், எல்லாம் மாறுது. அதில் போய் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்தே ஆப்ரேட் பண்ணுது. ஒருத்தங்க 20 வயசில் 25 வயசில் பக்குவம் இல்லாமல் ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதையே பிடிச்சிட்டு நம்ம இப்போ கூட பக்குவம் இல்லாமல் இருக்கணும். அது வேற, நான் ஏன் அதனால் அஃபெண்ட் ஆகணும்? நான் என்னோடைய இதுக்கு தானே செய்யணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஏன் செய்யணும்? இது ரொம்ப அழகாக சொல்லுவார் தயானந்த் சுவாமி ஒரு விஷயம். ஒரு விவசாயி அவங்க வீட்டுக்கு தருவாராம், ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துகிட்டு தருவாராம். ஒரு நிலத்தில் விளைஞ்சது, ஒரு
அவங்க வயலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஒரு பூஷணிக்காய் எடுத்துகிட்டு வந்து சுவாமிஜி பூர்வாசிரமத்தில் அவரோட வீட்டில் இருக்கும்போது தருவார். பெரிய பூஷணிக்காய் எவ்வளோ இருக்கும், ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம ஒரு பெரிய பூஷணிக்காய் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் அப்பாவோ யாரும் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மூட்டை நெல் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து இந்த ஈக்குவேஷனே எனக்கு புரியாது. ஒரு பூஷணிக்காய்க்கு ஒரு மூட்டை நெல் எப்படி சமமாகும்? ஒரு மூட்டை நெல்லுங்கிறது எவ்வளோ விலை வந்து சமமாகாது. ஆனால் அந்த விவசாயி அவர்கிட்ட என்ன இருக்கோ அவர் தகுதிக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து அவங்க தகுதி கொடுக்கக்கூடாது, நம்ம தகுதிக்கு செய்யணும். அப்போ நான் வந்து உயர்ந்த மனசு வந்து நான் மகானுடைய மனசு, நான் துறவியாக போகிறேன், நான் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன், வானப்பிரஸ்தனாக இருக்கிறேன்னு கோபத்தெல்லாமா சுமந்துட்டு இருக்கிறது. விட வேண்டாம். இதை ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுட்டு வாப்பா யார் மேலே கோபப்பட்டாலும் சரி, அந்த கோபத்தை அந்த நேரம் அது வந்து அந்த வார்த்தைகளை கவனமாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த பர்சன் மேலே கோபம் இல்லை, அவர்கள் செய்த அந்த செயல்தான் தவறு என்பதை நாம் புரிந்து கொண்டாலே பல விஷயங்கள் சரியாயிடும். நமக்கு யார் பேர்லேயும் கோபமே இருக்கக்கூடாது. யாரையாவது கோவப்படுறோன்னு சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட போகவே இல்லைன்னு அர்த்தம். ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலன்னு அர்த்தம். இந்த கனன்று கொண்டிருக்கிற கோபம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது, அதனால தான் அந்த சைக்காலஜிஸ்ட்லாம் போய் ஸ்பிட் அவுட், அது வெளியில் எப்படியாவது கொண்டு வந்துருங்க. அது வந்து விஷ மரம் மாதிரி உள்ளே வளர்ந்துட்டே இருக்கும். பாய்சன் ட்ரீன்னு ஒரு போயமே உண்டு. அந்த மரத்தை நம்ம தான் வந்து அமிலத்தை ஊற்றி வளர்க்குறோம். அமிலம் ஊற்றினா சாதாரண செடியெலாம் வளர்ந்துடும். ஆனால் அந்த பாய்சன் வந்து வளர்ந்துட்டே போகுது. அப்படியே வந்து பேசும்போது அதனால தான் அமிலம் மாதிரி வார்த்தைகள் வந்து விடும். அந்த கோபத்திலேருந்து வர வார்த்தைகள் தான். விட்டுடுங்க, மறந்துடுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. முன்னாடியே சொன்னார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. குறையுடைமையிலே சொன்னார். நீ பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது, அதை விட ரொம்ப நல்லது அதை மறந்துடுறது. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே மறந்து போ. எப்படி மறக்கிறதுன்னு அதை விட பிஸி ஆகிடு. உருப்படியான காரியங்களை செய். நல்லதில் மனசை செலுத்த 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 நல்ல சத்சங்கம், நல்லார் இணக்கம், இறைவன், உயர்ந்த விஷயங்களில் பிஸியாக வச்சுக்க முடியாது நம்மளை. நம்ம எத்தனை நல்ல விஷயங்களுக்கு இந்த உலகம் எத்தனை நல்ல நல்ல விஷயங்கள் உடையதாக இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நிறைய நம்முடைய உடம்பையும் மனசையும் புத்தியையும் பிராணனையும் நல்ல விஷயங்களை நம்ம சேர்க்க சேர்க்க இதெல்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இதெல்லாம் கடந்து போவோம் நம்ம. அடுத்த குறள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கோபமாக இருக்கிறது என்னுடைய தார்மீகமான உரிமை, நான் கோபமாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிச்சுன்னா சொல்லும். நமக்குள்ளே அது மாதிரி விதவிதமான கேரக்டர்லாம் உண்டு. திருவள்ளுவர் சொல்கிறார், அட முட்டாளே, இந்த கோபத்தை போய் வச்சுட்டு இருக்கியே, இது ஒரு பகைவன் உனக்கு தெரியலையா? இது 2 விஷயத்தை நமக்குள்ளே கொண்டுடுதான். எதிராளியை கொல்றதெல்லாம் இருக்கட்டும். நகையும் உவகையும் கொல்லும் சினம். சினம் என்ன பண்ணும்? முதல்ல வந்து உவகைனா மன மலர்ச்சி, மனசில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கி ததும்புறதுக்கு உவகைன்னு பேர். அப்புறம் முகத்தில் அது வெளிப்படுறது இல்லையா, புன்னகை, முகமலர்ச்சி, அது வந்து நகைன்னு சொல்லுவோம். புன்னகை தான் எல்லா நகைகளையும் விட உயர்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. எல்லா நகையும் போட்டிருக்காங்க, ஆனால் சிரிக்கவே இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? லைட்டாக அந்த ஸ்மைல் தானே அந்த நகைக்கே ஒரு அழகு சேர்க்கும். புன்னகை தானே ரொம்ப அழகான நகை. நம்ம எல்லாருமே சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. சிரிக்கிறதுனா சும்மா போலித்தனமாக வெளியில் இந்த ஏர் ஹாஸ்டர்ஸ்லாம் சிரிக்கிறாங்களா, அப்படி இல்லை. மனசு மலர்ந்து நம்ம சிரித்தோன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஜோக்கு கேட்கும்போது சிரிக்கிறோம், ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது சிரிக்கிறோம், மனசு விட்டு சிரிக்கிறோம் அப்படின்னும் போது நம்முடைய மனசு நிறைஞ்சிருக்கு, முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு இருக்குது. இது 2ஐயும் கொன்னுடுமா. எது? சினம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இந்த கோபம் வந்து உன்னுடைய முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியும் கொன்னுடுதே. இதை விட பெரிய பகைவன் வேற என்னப்பா இருக்கு? நீ முட்டாளே, நீ இவ்வளோ சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்படி போய் கோபத்தை சுமந்து கொண்டு திரிகிறாயே, இது உனக்கே இல்லையா பகைவன்? உன்னாலே சிரிக்க முடியலையே, உன்னால் மனசு அப்படியே கனன்றுட்டு இருக்க, எனக்கு இல்லையா இது முதல்ல துக்கம்? சாமிஜி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். நீ அவனை மன்னிச்சிடு. யார் உனக்கு பெரிய துன்பத்தை கொடுத்தானோ அவனை மன்னித்து விடு. ஏன் தெரியுமா? அவனுக்காக இல்லை, உனக்காக. என் மனசில் இந்த பேகேஜை நான் சுமக்க விரும்பலை, இதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, இதுதான் ஆங்ஸைட்டி, இதுதான் பின்னாடி உடல் நோயாக, இதுதான் பிளட் ப்ரெஷர், இதுதான் சுகர், இதுதான் எல்லா உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மூல காரணம் மனம். மனசில் நம்ம ஸ்டோர் பண்ணுற நெகட்டிவ் இமோஷன்ஸ், பொறாமை, மற்றவங்களை மன்னிக்க முடியாத அந்த கோபம். மன்னிக்கவே முடியல அப்படின்னா மறந்துடு. அவங்களுக்காக உண்மையிலே நம்ம மனசு வந்து இந்த வாழ்க்கையோட உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அவங்கள மன்னிச்சிட்டோன்னா என்ன அடையாளம்னா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். சேர்ந்து இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, சில பேரோட சேர்ந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, ஆனால் அவர்களுக்காக உண்மையிலே மனசார கடவுளே பிரார்த்தனை பண்ணுவோம். துர்ஜனக சஜ்ஜனோ பூயாத்.
கடவுளே அவங்க நல்ல பக்குவத்தை கொடு, அவங்க சந்தோஷமாக வச்சிரு, வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அவங்க செஞ்ச கெடுதெல்லாம் நமக்கு மறந்தே போயிடும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக இன்னைக்கு இந்த கணம் வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகினது. நம்ம என்னமோ ரொம்ப நாள் இருக்க போகிறோம்னு நினச்சிட்ருக்கோம். லைஃப் இஸ் டூ ஷார்ட் இல்லையா? சுவாமிஜி சொன்னார், ப்ரெசன்ட் ஈஸ் பரமாத்மன். நிகழ்காலம், இந்த நொடி போனால் திரும்ப கிடைக்குமா? இந்த நொடி தான் கடவுள். இந்த செகண்ட் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை இருக்குது? நான் சிரிச்சிட்டு மலர்ச்சியாக நான் சந்தோஷமாக இருந்தேன்னா என்னை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாரும் மலர்ச்சியாக இருக்காங்க. அதுதானே வாழ்க்கை. சியர்ஃபுல்னஸ் ஒரு ஞானத்தோட அடையாளம் என்னது? ஆனந்தம். அதனால தான் இவங்களுக்குலாம் ஆனந்தம் ஆனந்தம் பேர் வைக்கிறாங்க. எல்லா சுவாமிக்கும் இந்த துக்கம்னா பேர் வைக்கிறாங்க, ஓங்கார ஆனந்தான்னு ஏன் வைக்கிறாங்க பேர்? ஆனந்தம். தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை வழங்குபவர்கள். அப்படிப்பட்ட துறவி இப்போ கோபத்தை சுமந்துட்டு திரிவானா? திரிய முடியுமா? ஒரு துறவிக்கு யாருக்குமே கோபம் இருக்கக்கூடாது. துறவிக்கு நிச்சயமாக அவர் முகம் அப்படியே உருன்னு வச்சிருக்காருன்னா வேற ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்த சொல்கிறார். நீ ரொம்ப கடு சிடுசிடுன்னு இருந்தேன்னா அது ஆன்மீக முன்னேற்றம்லாம் இல்லைப்பா, சீரியஸாக இருக்கேன்னா உனக்கு வேறு ஏதோ மனப்பிரச்சனை, ரூமில் போய் கடவை சாத்திக்கோ. எப்போ உன்னால் முகமலர்ச்சியோட வெளியில் வர முடியுமோ அப்போ வெளில வா இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தொத்து வியாதி மாதிரி நம்ம உருன்னு மூஞ்சியை வச்சுட்டு மற்றவங்ககிட்டையும் கடுன்னு விழுவோம், அவனை ஹர்ட் பண்ணுவோம். அதாவது யார் சம்மந்தமே இல்லாமல் எவன்ட்டு எரிஞ்சு விழுது நகரு அப்படிப்போம். யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை யார் மேலேயோ பஸ்ஸில் ஏறிட்டு காட்டுவோம். இதெல்லாம் தேவையா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம மலர்ச்சியாக இருந்தோம், நம்ம சியர்ஃபுல்லாக இருந்தோம். 3 விஷயம் சொல்லுவாங்க ஞானிகளோட அடையாளமாக. காமாக இருப்பாங்களாம், அமைதியாக இருப்பார்கள். கான்ஃபிடென்ட், ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. சியர்ஃபுல்னஸ்னால் உற்சாகம், மலர்ச்சி, அகமலர்ச்சி, முகமலர்ச்சி. அந்த மாதிரி ஆட்களை தான் எல்லாருமே விரும்புகிறோம். நம்மளும் ஏன் அந்த மாதிரி நம்ம எப்படி விரும்புகிறோமோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக நம்மளே ஆக வேண்டாமா? நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டாம். அவங்க எப்போ வருவாங்க திரும்ப, அவங்கள்ட்ட பேசணும் போல இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக நம்பிக்கை ஊட்டுபவர்களாக, உற்சாகத்தை கொடுப்பவர்களாக, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்பவர்களாக. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்ணு பார்ப்போம், ஏன் சிரிக்கக்கூடாது? சிரிப்புங்கிற விஷயமே நம்ம அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சிரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருக்கும். இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் மூழ்கி போயிருக்கோம், நிகழ்காலத்தை தொலைத்து விடுகிறோம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், உன்கிட்ட இருக்கிற முகமலர்ச்சி அகமலர்ச்சிலாம் காணா போயிடும்பா, ஜாக்கிரதை அப்படிங்கிறார். இங்கேயே நம்ம நிறுத்திப்போம். 5வது குறள்லேருந்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம். இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை மலர்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் வைத்துக் கொள்வதற்கு இந்த கோபங்கிற விஷயத்தை நம்ம கவனமாக கையாள வேண்டும். எப்போ பாரு கோபத்தை மனசுலேயே வச்சுட்டு சுமக்கக்கூடாது. ஒரு க்ஷணந்தான் கோபப்படுவாங்களாம். ஒரு குத்தமே க்ஷணகோபஸ்யாத். அது திருவள்ளுவர் அங்கேயும் சொன்னார் இல்லையா? ஒரு ஞானியோட கோபம் ஒரு செகண்டு தான், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. ஒரு கணம் தான் இருக்கும், அதுக்கு மேலே அந்த பர்சனை வெறுக்கிறது, வாழ்நாள் முழுக்க அந்த கோபத்தை சுமக்கிறது அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.